தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் மழையை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு சென்னை மற்றும் புறநகரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழக, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து அதுக்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். இதன் காரணமாக 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை வேளையில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 20ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 21ஆம் தேதி வடக்கு கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22ஆம் தேதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டீர்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. சென்னை மாவட்டம் கத்திவாக்கம் 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் திருவெற்றியூர், சென்னை தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் AWS, சென்னை மாவட்டம் CD மருத்துவமனை தண்டையார்பேட்டை தலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை மாவட்டம் சென்னை, சென்னை மாவட்டம் சென்னை நுங்கம்பாக்கம், சென்னை மாவட்டம் அமைந்தங்கரை தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை மாவட்டம் வடபழனி, சென்னை மாவட்டம் லைட் ஹவுஸ், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை மாவட்டம் மடிப்பாக்கம், சென்னை மாவட்டம் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை நுங்கம்பாக்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. சென்னை
மணலி, புதுநகரம், சென்னை மாவட்டம் மாதவரம், சென்னை வளசரவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலை நகர், சென்னை சோழிங்கநல்லூர், சென்னை தரமணி ஏஆர்ஜி, சென்னை மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ், சென்னை புழல், சென்னை மாவட்டம் கொளத்தூர், சென்னை மாவட்டம் சென்னை விமான நிலையம், சென்னை ஆலந்தூர், சென்னை மாவட்டம் மீனம்பாக்கம் தலா 3 சேமிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டம் பெருங்குடி, சென்னை பள்ளிக்கரணை ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் பிஐடி சென்னை ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலா 2 சேமிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் அம்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர், வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம், காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்தூர் தலா 1 சேமிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை ஈரோடு மற்றும் மதுரை விமான நிலையத்தில் 35°C பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.5°C பதிவாகியுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாட்களுக்கு சென்னை மற்றும் புறநகரங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மழையை பொறுத்தவரை மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை முதல் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் பகுதியாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளதா இல்லையா சொல்லி பார்த்தோம்னா, இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டுமே பகுதியாக மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் புதிய புயலானது உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.